வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் டாப் கேட்டகரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டி தான் வந்து விஐடி, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது மொத்தம் இந்தியாவில் 4 கேம்பஸ் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 கேம்பஸ் இருக்கு. ஒன்று வந்து விஐடி வெள்ளூர், அனதர் ஒன்று வந்து விஐடி சென்னை. அது போக வந்து விஐடி ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் விஐடி போபால். மொத்தம் 4 இடத்துல வந்து விஐடி யூனிவர்சிட்டிஸ் வந்து இன்ஜினியரிங் கேம்பஸஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. இதுல மொத்தம் எத்தனை கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, இந்த 4 கேம்பஸ்லையும் சேர்த்து 47 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுல விஐடி வெள்ளூர்ல மட்டும் 24 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 24 கோர்சஸ்ல சில கோர்சஸ் வந்து குரூப் ஏன்னு ஸ்பிளிட் அப் பண்றாங்க, சில கோர்சஸ் குரூப் பின்னு ஸ்பிளிட் அப் பண்றாங்க. இந்த கோர்சஸ்க்கு என்ன ஃபீஸ், எவ்வளவு இன்டேக்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, இதுல எத்தனை ஸ்லாபா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு A2KDK சேனல். ஐ எம் டிகே. விஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், குரூப் ஏ அண்ட் குரூப் பி அப்படின்னு 2 கேட்டகரியை ஸ்பிளிட் அப் பண்றாங்க. குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 கோர்சஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, பிடெக்ல பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த 6 கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரூப் ஏல வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்லாப் 1ல நீங்க ஃபீஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் வருஷத்துக்கு 1,76,000 வந்து ஃபீஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌச்சர்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்லாப் 1க்கான ஃபீஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே தவிர ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4, ஸ்லாப் 5க்கான ஃபீஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்தது குரூப் பி. அந்த குரூப் பி அப்படிங்கிறது என்னன்னா, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா டிமாண்ட் பண்ணி எடுக்கிற கோர்சஸ் எல்லாம் வந்து குரூப் பியா வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறாங்க. 24 கோர்சஸ்ல 6 கோர்சஸ் வந்து குரூப் ஏல போயிருது. பில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 கோர்சஸ் இருக்கு. இந்த 18 கோர்சஸ்ல 12 கோர்சஸ், ஓகேங்களா, அதாவது 24ல 12 கோர்சஸ், அதாவது 50% ஆஃப் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ். குரூப் பில என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏஐஎம்எல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். இதை டைப் வந்து டிசிஎஸோட டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிளாக் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த 12 கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பில வருது. அடுத்தது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான என்னென்ன கோர்சஸ் வந்து குரூப் பில ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் ஸ்பெஷலைசேஷன். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஜெனரல் கோர்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல ஸ்பெஷலைசேஷன் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இந்த 3 கோர்சஸும். மெக்கானிக்கல்ல 3 கோர்சஸ் வச்சிருக்காங்க. பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அடுத்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. ஸோ விஐடியில வந்து வெள்ளூர் கேம்பஸ்ல மொத்தம் 24 கோர்சஸ், அதுல 12 கோர்சஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸி ரிலேட்டடான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ஒரு 3 இருக்கு. அதர் ரிலேட்டட், அதாவது வந்து பயோமெடிக்கல், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோர்சஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலா ஒரு 24 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு ஃபீஸ் எல்லாம் என்ன வருது அப்படின்னா, இந்த குரூப் ஏல வந்து ஆல்ரெடி ஃபீஸ் பார்த்துட்டோம் ஸ்லாப் 1ல. அதே மாதிரி குரூப் பில வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் 1ல நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா பர் இயருக்கு 1,98,000 வருது. அதுல 3,000 காஸ்ட் அண்ட் டெபாசிட். ஓகேங்களா. இது வந்து எக்ஸாம் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிட்டா பர் இயருக்கு வந்து ஸ்லாப் 1ல நீங்க வந்தீங்க அப்படின்னா 1,98,000 வருது, அப்ராக்சிமேட்டா 2 lakhs. அப்ப ஸ்லாப் 2ல என்ன ஃபீஸ் வரும் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 60 to 70,000 வந்து அதிகமாக இருக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ 2,70,000 வரைக்கும் ஸ்லாப் 2ல வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஸ்லாப் 3 போனீங்க அப்படின்னா 2.6 ஆர் 2.7ல இருந்து 3.5 வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்லாப் 4ல 3.5ல இருந்து 4.5 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸ்லாப் 5 போகும்போது அப் டு
5 lakhs வரைக்குமே உங்களுக்கு ஃபீஸ் வரைக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அவங்க ப்ரௌச்சர்ல ஸ்லாப் ஒன்னுடைய ஃபீஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எதனாலன்னு தெரியல. இந்த வருஷம் விஐடில இன்டேக் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகுமானா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கு. இப்போ அப்ராக்சிமேட்டா மெக்கானிக்கல்ல 600 இன்டேக் வச்சிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ஒரு 400 இன்டேக் எட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 200 வந்து கம்மி பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்லயும் வந்து இன்டேக்கை இந்த வருஷம் கம்மி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட். இந்த மாதிரியான ஒரு பெரிய காலேஜஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவும் இருக்கட்டும், மெக்கானிக்கல் மாதிரியான கோர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிளேஸ்மெண்ட்லயும் வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. பட் இவங்க காலேஜ்ல மோர் தென் 900 கம்பெனிஸ் வந்து இருக்கு அப்படின்னாலுமே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர்ல பல்கா எடுத்திருப்பாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட் போயிருப்பாங்க. பட் இந்த வருஷம் ஆவரேஜ் கேட்டகரியிலேயே ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆகி போறதுக்கு பெரிய இதாக தான் இருக்கு. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச விஐடி மெக்கானிக்கல் வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70% பிளேஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் 30% வந்து பார்த்தீங்கன்னா அரியர் இருக்கிற ஸ்டூடெண்ட், அதுக்கடுத்து வந்து ஹையர் ஸ்டடிஸ் பிளான் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரியான பிளான் பண்ணி போயிடுவாங்க. விஐடில ஜாயின் பண்ணிட்டா கண்டிப்பா நீங்க ஒரு 7, 8க்கு மேல சிஜிபி நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிடலாம். அதுக்கு அடுத்து வந்து என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க விஐடி நடத்துற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டாப் கேட்டகரியில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய வெப்சைட்லயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க டாப் ரேங்கிங் உள்ள ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஃபீஸ் வந்து வெவ்வேறு பண்ணிடுவாங்க. இதே வந்து நீங்க வந்து 11 to 50 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க பே பண்ற ஃபீஸ்ல 75% ஆஃப் ஃபீஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து 51 to 100 கேட்டகரி ரேங்க்ல இருந்தீங்கன்னா நீங்க பே பண்ற ஃபீஸ்ல 50% ஆஃப் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்தது 101ல இருந்து 500 ரேங்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபீஸ்ல 25% ஆஃப் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கேட்டகரியில வர இந்த ரேங்க் எடுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் 1ல தான் வருவாங்க. ஸோ இந்த ரீசன்னாலையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஐடிக்கு ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க. பட் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 ஸ்டூடெண்ட் வந்து எடுக்கிறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி வந்து விஐடி வெள்ளூர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஐடி சென்னை, அதுக்கு அடுத்துதான் வந்து போபால் அண்ட் ஆந்திர பிரதேஷ் மாதிரியான கேம்பஸ் வந்து ஸ்டூடெண்ட் அதிகமாக லைக் பண்றாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து லைக் பண்றது விஐடி வெள்ளூர். நாட் ஓன்லி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட், அதர் கண்ட்ரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் கூட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா விஐடி வெள்ளூர் கேம்பஸ் தான். என்ஐஆர் ரேங்கிங், கியூஎஸ் ரேங்கிங், இந்த மாதிரி எந்த ரேங்கிங்கா இருந்தாலும் டாப் கேட்டகரியில இந்த காலேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜுக்கு நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணி உள்ள போகணும்னா த்ரூ விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நீங்க உள்ள போக முடியும். ஸோ நீங்க டைரக்டாவே காலேஜோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய்.